நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். நான் புனேவைச் சேர்ந்த டாக்டர் ஸ்ரத்தா சௌத்ரி. ஸ்ரீ அம்மா பகவானுடனான எனது பயணமா 2007ஆம் ஆண்டில் நான் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது தொடங்கியது. அக்காலத்தில் வெளிப்புறத்தில் எல்லாம் சாதாரணமாகத் தோன்றினாலும் உள்ளுக்குள் நான் மிகுந்த எரிச்சல், விரக்தி, பயம் மற்றும் துயரத்தை சுமந்து கொண்டிருந்தேன். எனது உள்மனக் கொந்தளிப்பின் ஆழம் எனக்குத் தெரியாமலே இருந்தது. சொல்லப்போனால் ஸ்ரீ அம்மா பகவான் தொடர்பான ஒரு செயல்முறையில் கலந்து கொள்ள நான் கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்தியே அழைத்துச் செல்லப்பட்டேன். எனக்கு அதில் எந்தவிதமான ஆர்வமோ அல்லது எதிர்பார்ப்புகளோ இருக்கவில்லை. இருப்பினும் ஸ்ரீ பகவானுடன் நான் இணைந்த அந்த தருணத்தில் அசாதாரணமான ஒன்று நிகழ்ந்தது. எனக்குள் ஒரு ஆழ்ந்த பரிச்சய உணர்வு தோன்றியது. கண்ணீர் பெருகியது. அவரை நான் நெடுங்காலமாக அறிந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. காலப்போக்கில் முக்தி தரிசனம், மகா தீக்ஷை, ஹோமங்கள் மற்றும் ஸ்ரீ அம்மா பகவானின் தொடர்ச்சியான அருளால் எனக்குள் ஒரு ஆழமான உள்மாற்றம் நிகழத் தொடங்கியது. நான் உணர்ந்து கொண்ட முதல் விஷயங்களில் ஒன்று எனது சொந்த துயரம். அதுவரை நான் எப்போதும் கவலையற்ற, மகிழ்ச்சியான ஒரு நபர் என்றே என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் எனக்குள் செயல்பட்டுக் கொண்டிருந்த வலி, பயங்கள், உணர்வு ரீதியான காயங்கள் மற்றும் ஆழ்மனதின் வடிவமைப்புகள் ஆகியவற்றை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த மாற்றம் எனது உள் உலகத்துடன் மட்டும் நின்று விடவில்லை. எனது சைதன்யத்தில் மாற்றம் நிகழ்ந்தபோது எனது வெளி வாழ்க்கையிலும் அதற்கேற்ற மாற்றங்களை நான் கண்டேன். எனது மருத்துவப் படிப்பின் போது தொடர்ந்து 3 ஆண்டுகள் நான் முதலிடம் பெற்றேன். வாய்ப்புகள் மிக எளிதாக தேடி வந்தன. பின்னர் என்னால் சொந்தமாக ஒரு மருத்துவமனையை வெற்றிகரமாக தொடங்க முடிந்தது. முன்பெல்லாம் நான் மிக எளிதாக புண்பட்டு விடுவேன். மற்றவர்களுக்கு என்னை புண்படுத்தும் நோக்கம் இல்லாத போது கூட அந்த மனக்காயங்களை நான் நீண்ட காலத்திற்கு மனதிற்குள் சுமந்து கொண்டிருப்பேன். எனது மனம் தொடர்ந்து கதைகள், விளக்கங்கள், எடை போடுதல் மற்றும் முடிவில்லாத உள் உரையாடல்களை உருவாக்கிக் கொண்டே இருந்தது. மெல்ல மெல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டது. எனது மனதின் செயல்பாடுகளை நான் கவனிக்கத் தொடங்கினேன். மனதின் கதைகள் குறையத் தொடங்கின. காலப்போக்கில் அவை என் மீதான பிடியை இழந்தன. இன்று யாராவது வேண்டுமென்றே என்னை புண்படுத்தினாலும் அது எனக்குள் தங்குவதில்லை. அந்த அனுபவம் கடந்து சென்று விடுகிறது. ஒரு காலத்தில் என்னை ஆழமாக பாதித்த சூழ்நிலைகளைக் கண்டு இப்போது நான் சிரிக்கிறேன். எனது எண்ணங்கள் உண்மையில் எனது எண்ணங்கள் அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்தபோது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அதேபோல மற்றவர்களின் எண்ணங்கள் உண்மையில் அவர்களுடைய எண்ணங்கள் அல்ல, எண்ணங்கள் வெறுமனே தோன்றி மறைகின்றன. இந்த புரிதல் ஆழமடைந்த போது மற்றவர்களை மதிப்பிடும் குணம் இயல்பாகவே குறைந்தது. நான் மற்றவர்களை எடை போடும் போதெல்லாம் மற்றவர்களால் நானும் எடை போடப்படுவதாக உணர்ந்ததை நான் கண்டேன். எடை போடுதலுக்கு பதிலாக கருணை பிறந்தது. நான் மற்றவர்களை அவர்களின் கண்ணோட்டம், அவர்களின் நிபந்தனைகள் மற்றும் அவர்களின் அனுபவங்களின் அடிப்படையில் பார்க்கத் தொடங்கினேன். மற்றொரு ஆழமான மாற்றம் என்னுள்ளிருந்த பயம் நீங்கியதாகும். என் தந்தை மிகவும் கண்டிப்பானவர், அதனால் என் ஆழ்மனதில் மிகுந்த பயம் இருந்தது. விழிப்புணர்வாலும் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளாலும் இந்த பயத்தை நான் கண்டுணர்ந்தேன். அதை பார்த்தபோது அது படிப்படியாக கரைந்து போனது. இன்று சவாலான சூழ்நிலைகள் எனக்குள் எந்த நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குவதில்லை. கடினமான சூழல்கள் இப்போதும் வருகின்றன, ஆனால் அவை என்னை குலைப்பதில்லை. வாழ்க்கை சரியாக எப்படி அமைய வேண்டுமோ அப்படியே அமைந்து கொண்டிருக்கிறது என்ற ஆழ்ந்த நம்பிக்கை என்னிடம் உள்ளது. கிடைத்த மிகப்பெரிய வரங்களில் ஒன்று தன்னைத்தானே ஏற்றுக்கொள்வது ஆகும். என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டபோது என்னைச் சுற்றியுள்ளவர்களும் என் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உணர்வதை நான் கவனித்தேன். உறவுகள் இணக்கமானதாகவும் சிரமமற்றதாகவும் மாறின. வாழ்க்கை தொடர்ந்து சவால்களை முன்வைத்தது. படுக்கையில் முடங்கி கிடக்கும்படியான நோய்வாய்ப்பட்ட காலங்களும் இருந்தன. விபத்துகள் மற்றும் பிற சிரமங்களையும் நான் சந்தித்தேன். ஆயினும் ஒவ்வொரு சவாலும் என் சரணாகதியை வலுப்படுத்தியதுடன்
ஸ்ரீ அம்மா பகவானுடனான என் பந்தத்தையும் ஆழமாக்கியது. காலப்போக்கில் வெளி உலகம் என்பது உண்மையில் உள் உலகின் பிரதிபலிப்பு என்பதை நான் உணரத் தொடங்கினேன். உள்நிலை மாறியபோது வெளி உலகமும் அதற்கேற்ப பதில் வினையாற்றியது. என் கணவருடனான உறவிலும் மாற்றம் ஏற்பட்டது. என் கண்ணோட்டம் மாறியதால் எதிர்ப்புக்கு பதிலாக புரிதலும், எடை போடுதலுக்கு பதிலாக ஏற்பும் வந்தன. உறவில் ஆழமான இணக்கம் உருவானது. இன்று நான் மிக எளிதாக ஆனந்த நிலைக்குள் செல்வதை உணர்கிறேன். பெரும்பாலும் காரணமற்ற ஆனந்தம், மனதின் லேசான தன்மை மற்றும் ஒருவித தடையற்ற ஓட்டம் ஆகியவற்றை நான் உணர்கிறேன். பல நேரங்களில் என்னைச் சுற்றியுள்ளவர்களும் என் முன்னிலையில் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கத் தொடங்குகிறார்கள். அந்த நிலை இயல்பாகவே பரவி என்னைச் சுற்றியுள்ளவர்களையும் தொடுவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. ஸ்ரீ அம்மா பகவானுடனான உறவு மிகவும் நெருக்கமானதாக மாறியுள்ளது. பகிர்வு அதிகரித்துள்ளது, பந்தம் ஆழமடைந்துள்ளது, மேலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவர்களின் இருப்பு உணரப்படுகிறது. ஒரு உண்மையான பிரார்த்தனை, ஒரு எளிய எண்ணம் அல்லது ஸ்ரீ அம்மா பகவானை நோக்கிய மனமார்ந்த அழைப்பு ஆகியவற்றின் மூலம் காரியங்கள் நிகழ்வதை நான் மீண்டும் மீண்டும் காண்கிறேன். அவர்களின் அருள், வழிகாட்டுதல் மற்றும் பிரத்யட்சமான இருப்பு ஆகியவை எண்ணற்ற வழிகளில் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இன்று வலி ஏற்படலாம், ஆனால் துயரம் என்பது நின்றுவிட்டது என்பதை என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும். அறியாமை இருந்த இடத்தில் விழிப்புணர்வு உள்ளது. எதிர்ப்பு இருந்த இடத்தில் ஏற்புத்தன்மை உள்ளது. எடை போடும் மனப்பான்மை இருந்த இடத்தில் கருணை உள்ளது. பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை உள்ளது. போராட்டங்கள் இருந்த இடத்தில் ஆனந்தம் உள்ளது. ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு அருளிய மிகச்சிறந்த வரம் இதுவே. மிகுந்த நன்றியுணர்வுடன் ஸ்ரீ அம்மா பகவானின் கமலத் திருவடிகளில் நான் பணிந்து வணங்குகிறேன். ஸ்ரீ அம்மா பகவான் சரணம்.